அறம், பொருள், இன்பம். அறம் எத்தன அதிகாரம் இருக்கு? 38 அதிகாரம். இயல்கள் எத்தன இருக்கு? 4 இயல்கள். என்னென்ன இயல் இருக்கு? பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். பாயிரவியல் எத்தன அதிகாரம்? 4 அதிகாரம். இல்லறவியல் 20 அதிகாரங்கள். துறவியல் 13 அதிகாரங்கள். ஊழியல் 1 அதிகாரம். ஃபர்ஸ்ட்டு அதிகாரத்த பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இயல்கள் எத்தனங்கிறத பிடிச்சுக்கோங்க. அப்புறம் அந்த இயல்களுக்குள்ள எத்தன அதிகாரம் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. பொருள்ல வந்து 70 அதிகாரங்கள். அடுத்ததுல வந்து இன்பத்துல வந்து 25 அதிகாரங்கள். அடுத்து இயல்கள் பாருங்க. முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இதுல வந்து பொருள்ல வந்து 3 இயல்கள். என்னென்ன? அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். அரசியல் 25, 32 அமைச்சியல், ஒளிபியல்ல 13. 25, 32, 13. இன்பம். இன்பம் 2டே 2 தான். களவியல், அப்புறம் கற்பியல். வேறு 7 அதிகாரம், 18 அதிகாரம். திரு என்ற அடைமொழி. இது 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல வருது. திரு என்ற அடைமொழி கொண்ட நூல். அதுபோல இது ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கும். அதாவது இது ஒரு ஆகுபெயர், அடையெடுத்த கருவி ஆகுபெயர். 14 கீழ்க்கணக்கு நூல்கள். இதுல மிக நீண்ட ஒரு நூலும் இதுதான். 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல இவ்வளோ பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு நூலும் இதுதான். அதிக அறக்கருத்துக்களை கூறுவது. இது எல்லாமே அறநூல்கள். திருக்குறள் முதல் கொண்டு நாலடியார் நம்ம அடுத்தடுத்து படிக்கக்கூடியது எல்லாம் அறநூல்கள். இதுல மிக அதிகமான அளவு அறக்கருத்துக்களை கொண்டது 1330 குறள்னா 1330 அறக்கருத்துக்கள். அவ்வளோ நீண்ட நூல், அவ்வளோ நீண்ட அறக்கருத்துக்களை கொண்டது திருக்குறள் தான். ஸோ அது ஒண்ணு. அதுபோல அடுத்ததுல வந்து பாவகை என்ன அப்படின்ட்டுனா குறள் வெண்பா. பாவகை வந்து என்ன மாதிரியான பாவகையா இருக்கு அப்படின்னா, குறள் வெண்பா. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியுது. அகழ்மாதின் இனிய உயர்நிலை. இறைவன் மனிதனுக்கு தந்தது. மனிதன் இறைவனுக்கு தந்தது. மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு தந்தது. இறைவன் மனிதனுக்கு தந்தது பகவத்கீதை. மனிதன் இறைவனுக்கு தந்தது திருவாசகம். மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு தந்தது திருக்குறள்.